விஜயனை வந்து மாம்பழபுரத்துக்கு கூப்பிட்டு எல்லாருக்குமே வந்து ஆறுதல் சொன்னதும், அடிப்பட்ட ஃபேமிலிக்கு 2 லட்சம் கொடுத்ததும் எல்லாருமே நீங்க பார்த்துருப்பீங்க. நேற்று நியூஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. விஜயனை வந்து நிறைய பேர் காலில் வந்து விழுந்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து நியூஸ் சேனல்லாம் வந்து இளம் ஜோடிங்க கால்லாம் போய் விஜயனை விழுந்தாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எதுவுமே இல்லை, அது எல்லாமே ஃபேக் நியூஸ் தான். இந்த அம்மா ஏஜில் உள்ளவங்க தான் மன்னிப்பு கேட்டிருக்காங்க அண்ணன். இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு, என்னை மன்னிச்சிருங்கன்னு காலில் விழுந்திருக்காங்கன்னா அம்மா ஏஜில் உள்ளவங்க காலில் மட்டும் தான் விழுந்த மாதிரி தான் நியூஸ் வந்து கன்ஃபார்ம் நியூஸ். இந்த இளம் ஜோடிங்க காலெல்லாம் வந்து விழுந்த மாதிரி நியூஸ்ல போடுறது ஃபுல்லாமே ஃபேக் நியூஸ், யாரும் நம்பாதீங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இப்போவும் வந்து இந்த அண்ணன் காலில் விழுந்துட்டாங்க நிறைய பேர் வந்து அதை வந்து தப்பா பேசிட்டு இருக்கீங்க சரிங்களா. எந்த தலைவருமே வந்து காலில் விழ மாட்டாங்க, அமௌண்ட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா 5 லட்சம் 10 லட்சம் அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியே கண்டுக்க மாட்டாங்க. அண்ணன் அந்த ஃபேமிலியை தத்தெடுத்திருக்காங்க, எந்த உதவியா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது வந்து விஜய் ஃபேன்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து இது ஏற்றுக்கவே முடியல. அண்ணன் இதுக்கு வந்து சினிமாலே இருந்திருக்கலாமே, எதுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு எனக்கும் அப்படிதான் தோணுது. என்ன தோணுதுன்னா வந்து அரசியலே எனக்கு வேண்டான்னு தோணுது. விஜயனுக்கு வந்து விஜயனை வந்து சினிமாவில் இருக்கும்போது நல்லா கெத்தா ராஜா மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அவரை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துறாங்களா எல்லாருமே. அந்த கஷ்டத்தை வந்து எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கீங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே. இதை மீண்டு வரணும்னா வந்து கண்டிப்பாக மீண்டு வருவார். ஆனால் அண்ணனுக்கு கூட சப்போர்ட்டுக்கு நிறைய பேர் வேணும். அது எப்படி வந்து அமையுதுன்னு தெரியல. நான் ஒருத்தரால் மட்டும் எல்லாமே ஃபேஸ் பண்ண முடியாது. அண்ணனால் மட்டும் கூட வந்து ஒரு டீம் வந்து நல்லா பெரிய டீமாக இருக்கணும். இந்த டீம் வந்து கரெக்டாக அமைக்கணும் அண்ணன். சரி பார்ப்போம். அண்ணன் வந்து பிரச்சாரம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. சுற்றுப்பயணம் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து புது டைம் டேபிள் போட்டுருவாங்க, அடுத்து எங்கெங்கே போகிறாங்கன்ட்டு. அந்த அப்டேட் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து வரும் டிவிக்கில் இருந்து. கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி அண்ணனுக்கான சப்போர்ட்டை கண்டிப்பாக எப்போவுமே கொடுத்துக்கிட்டு இருங்க.